நீ தப்பா நினைக்காத. உனக்கு சிசியன் நான் பரம ஆனந்தம். சிசியன் எவ்வளவு பையன் தும்ப கருமாந்தம். எட்டாம் தூக்கம் இந்த பக்கம் தாழடி மாதிரி இதான் நடுப்பு. அது பொட்டி அடிச்சு அதான் காரியம். 29 ரெண்டு பேர் சேர்ந்து நான் தான் தலதோஷம். உங்க கதை தலதோஷத்தோட முடியுது. அதனால ஒரு கிட்டும் உன் கதை முதல்ல எதுக்கு தெய்வன நீ என்ன சொல்ல உங்க கதை தலதோஷத்தோட முடியுது. அதனால ஒரு கிட்டும் தம்பி இந்த சபை பார்த்தால் எப்படி விளக்கா லட்சுமி கணேச சபை மாதா பிதா குரு தெய்வம் நான் ஒன்னத்தா இருக்கும் என் முதல்வர் வணக்கம். ஆளை பார்த்தால் வேக்கம் ஆளை பார்த்தா கொஞ்சம் நெட்டை கையில பார்த்தா சிமாரி கட்டை கையில பார்த்தா உட்ராஜி யான் கொட்டை. யாரோட பேக்ல இருந்து வந்த உன்னோட பேக்ல இருந்து யார் கொட்டை உன் கொட்டதா யான் கொட்டை தானே. அது உன்னோட கையில பார்த்தா உட்ராஜ கொட்டை கையில பார்த்தா கவடல கட்டை நெஞ்சில பார்த்தா சந்தன பட்டை திருக்கோவில் உள்ள எந்த ஹோட்டல்ல தண்ணி மண்டு ஊத்துற கொட்டை மொட்டை விளக்கத்தை சொல்லுங்க. வா தெரிகிறேன் டீ வருமா ஒரே நொடியில் சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவர். ஆமா நான் யாராருக்கு பிறந்தேன் தெரியுமா? நான் உங்க பிரசமா பாத்து எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. பிரசமா பார்த்தா என்ன பிரச்சனை யாருக்கு சதுர்முகப்படுத்த பிரம்ம தேவனுக்கும் கலைவாணிக்கும் பிறந்த நாரத மகாமுனிவர். இவங்க என்ன வளர்த்தவங்க மட்டும்தான். இவங்க பிரம்ம தேவனுக்கு கலைவாணி
வளர்த்த பிள்ளை நான் சுயமா யாருக்கு தெரியுமா பிறந்தேன்? யாருக்கு தெரியுமா? பார்த்திருக்கிறேன். இதே மத்தியில கைதி கொண்டு வரலாமா? கைதி போதும் என்றால் தப்பா என்ன வேண்டாம். ஏற்கனவே காலத்திலே தேவலோகத்திலே தேவ சபை கூடியது. தேவலோகத்திலே தேவ சபை கூடியது. தேவ சபையிலே நடினமாடி கொண்டிருக்கார்கள். அப்போ அழகிலையும் நடினத்திலையும் 4 மாதர்கள் ரம்பை, ஊர்வசி, சிலோதமை, மேனகை என்று சொல்லக்கூடிய 4 நடின மாதர்கள் நடினமாடி கொண்டிருந்தார்கள். அப்போ அழகிலையும் அறிவிலையும் நடனத்திலும் சிறந்த மாதிரி யாரு? ஊர்வசி மாதா. அந்த தேவ சபையிலே என் தந்தை பிரம்மதேவன் அமர்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது என் தாய் ஊர்வத்திற்காக ஆடிக்கொண்டிருக்க நேரத்தில் ஆடையாகப்பட்டது லேசா விலகிவிட்டது. அப்பொழுது என் தந்தை பிரம்மதேவன் அந்த ஊர்வசி அவனை பார்த்து காமாசை கொண்டு விட்டார். காமாசை பட்டு விட்டார். அதை என் தாய் ஊர்வசி அம்மன் ஞானத்தால் இருந்து விட்டார். அப்படி என்று தேவலோகத்தில் இருந்து இறங்கி பூலோகத்தில் ஓட தொடங்கினார். பூலோகத்தில் இறங்கி ஓட உடனே என் தந்தை பிரம்மதேவன் இருக்காம பின் தொடர்ந்தே ஓடுறாரு. ஊர்வசி பின்னாடியே ஓடுறாரு. அப்ப ஓடிக்கொள்ள நேரத்தில் ஒரு வண்ணார் தெருவு, வண்ணார் வீட்டு தெருவு. வண்ணார் வீட்டு தெருவுல என்ன கட்டி இருக்கும்? கைது கட்டி இருக்கும். வண்ணார் தெருவிலே என்ன கட்டி இருக்கும்? கைத கட்டி இருக்கும். அப்போ அந்த கைத கொட்டாயில் என் தாய் ஊர்வசி அம்மன் பெண் கைதியா ஒரு மாதிரி கைத கொட்டாயில் இருக்கிறாங்க. ஆமா, பிரம்மதேவனுக்கு தெரியாது. அப்படி என்று பெண் கைதியா ஒரு மாதிரி விட்டாங்க. அது என்னடா இது? ஊர்வசி இவ்வளவு தூரம் ஓடி வந்தா ஆளக்கானமே அப்படி என்று ஞான கண்ணால் பார்த்தார். ஞான கண்ணால் பார்த்த உடனே பெண் கைதியா இருப்பதை கண்டுவிட்டார். ஆமா, மோசமான ஆள் கண்டுபிடிக்கல. பெண் கைதியா இருப்பதை கண்டுவிட்டார். இவர் ஒரு ஆண் கைதியா மாறி கிறிஸ்துவின் 25 வழிக்கு 3 நாளைக்கு நேரத்தில் இந்த நாரத நான் ஜெயித்து புரியுதா பாவு? அவங்க அம்மா யாரு? அவங்க அம்மா பாவு தான். அவங்க அம்மா பாவு சித்தப்பா. அவங்க சித்தப்பாவா? ஏன் சித்தப்பா காலைல தான் ஒரு மட்டிய நான் சித்தப்பான்ற மச்சான் பண்ணி தலை வச்சுட்டுப்பா. குளிர்ல ஆமா ஊரு மாமா பொண்ணு கொடுத்துரு. சொல்லுங்க. அப்பொழுது இருவரும் சேர்ந்து கைத கொட்டாயிலே போட்டு விட்டு
இளையதளத்துக்கு சென்று விட்டார். ஆமா. அப்போ இந்த கைத கொட்டாயிலே குவா 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 என்று அழுது கொண்டிருக்கிறது. ஆமா, அழுது கொண்டிருக்கும் நேரத்திலே அந்த கைத கொட்டா கைது இருக்கு பார், கைதுக்கு சொந்தக்காரன் அண்ணா. அந்த அண்ணா வந்து பார்த்த உடனே என்னடா இது இல்லாம நம்ம கைத கொட்டாயில் ஒரு குழந்தை கைது கொண்டிருக்கிறது, இருக்குது குழந்தை எழுதி கொண்டிருக்கிறது அப்படி என்று எட்டி பார்த்தா. பார்த்த உடனே என்னை தூக்கி கொண்டு அம்மா இந்த குழந்தை யாருக்கு, இந்த குழந்தை யாருக்கு? எல்லாருமே புள்ள பெத்தவங்க தான். அப்போ யார் இந்த யாருமா இந்த குழந்தை அப்படி என்று கேக்குறாங்க. அப்போ யாரும் என்னோட குழந்தை கிடையாது, குழந்தை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மண்ணானுக்கு சில காலமாக குழந்தை இல்லை, அந்த கடவுளா பார்த்து நம்மளுக்கு குழந்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்படி என்று நாளொரு மேடி போய் ஒரு மன்னவாக என்ன வளர்த்து வந்தார். அப்போ எனக்கு முட்டி போட்டு தோந்து வர வயசு. ஆமா, அப்போ மண்ணாளுக்கு தினந்தோறும் என்ன வேலை? 5 மணிக்கு 6 மணில ஏஞ்சி ஆத்தக்காரருக்கு துணி துவைப்பது வழக்கம். ஆத்தக்காரிக்கோ இல்ல குளத்தக்காரிக்கோ ஏரிக்கோ தூக்கி கொண்டு துணி முட்டி தூக்கி கொண்டு துணி துவைப்பது வழக்கம். அப்போ எனக்கு முட்டி போட்டு தோந்து வர வயசு. ஆத்தக்காரிக்கு தூக்கி போனா. அப்போ அந்த மண்ணா ஒரு புறமா துணி துவைத்து கொண்டிருக்கிறான். எனக்கு முட்டி போட்டு தோந்து வர வயசு. அப்படி முட்டி போட்டு தவந்து போய் வட்டமா தண்ணி இருக்கு, அந்த இடத்துல போயிட்டு நான் கலக்கிறேன் எனக்கு கலகக்காரன் ஒரு பேர். கலகக்காரா அதிகமா கலந்து போய் மொத்த காவல் கொண்டு நீ ஒண்ணு சத்தியகன் 2 மதகாரம் 3 4 பேருமே கலந்து போய் தான் காவல் கொண்டு வந்தீங்க. எங்க பாக்க நீ வந்தீங்க? நான் தான் முடிக்கிட்டு என்ன பண்றது? அன்றா முதல் யார பார்த்து என்ன சொல்றேன்? ஐயோ அப்பா, அன்று நாள் முதல் இந்த விளைக்கும் என்ன தெரியுமா பேரு? ஆனால் இந்த இருக்கு ஒரு மிகப்பெரிய சாபம்டா. என் சகோதரர் எனக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டான். யார் தெரியுமா? என் சகோதரர் தச்சகபிரமன். அவன் 2000 பிள்ளை அவனுக்கு. தச்சகனுக்கு அவனுக்கு 2000 பிள்ளைகள். 2000 பிள்ளைகளும் சிவபெருமான கோரி அழியாத வரம் வாங்கிடுவாங்கடா. அப்படியே பிள்ளைய அனுப்புறான் உடனே அவன் எதுக்காக வரான், நானும் எதுக்காகவே போறேன். போன உடனே அதே பிள்ளைகளா நீ எங்க போறீங்க? என் தந்தை தச்சகபிரமன் சிவனை கோரி தவம் செய்து அழியாத வரம் வாங்கிடுவாங்க. அப்படி என்று எங்களை அமைத்து வைத்தார் அப்படின்னு சொன்னாங்க. நீ சிவனை கோரி தவம் செய்தால் உனக்கு வரம் கிடைக்காது, அதனால் நான் சொல்றதை கேட்டா உங்களுக்கு வரம் கிடைக்கும். அப்படி என்று கண்ணா கண்ணா என்று பஜனை பாடி பஜனை கோட்டைக்கு போங்க அப்படி என்று சொல்லி அமைத்து விட்டு அப்படி என்று பஜனை கோட்டைக்கு அமைத்து விட்டு அப்போ அந்த தச்சகபிரமன் அதே நாரதா என் பிள்ளைகளை இப்படி பண்ணிவிட்டேன் அல்லவா, அதனால் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் உன் சிரமும் வயிறும் 10,000 சுத்தரா வெடிக்கிறது பிறா சாபத்தை. அப்படி ஒரு கலகம் செய்யலாம் தலைவலி எத்திக்குது. ஆமா, அதனால் இன்று கலகம் எங்க பார்க்க வேண்டும். அதுக்கு முன்பதாக தந்தை தாய் இருந்தா நாரத வந்துக்கிறோம் சொல்றான். அவங்க 2 பேருக்கு முதலில் தப்பா சொல்ல முகத்தை பாரு, நல்லா குடிச்ச தண்ணி உள்ள வந்துக்குது.
யாரு உங்க அம்மா இருக்கா தங்கச்சி கேசிட்டா இருக்கா பெரிய இருக்கா பூபதி யாருடா நீங்க உனக்கு புள்ள பெக்க வச்சிடறேன் அவரு உனக்கு அது இல்லாம பண்ணிடுறான் சரி பண்ணிடு உன் பிள்ளை நாரத மகாமணி வந்துக்கிறான் அண்டனா ஆ டேய் அவன் அங்க வந்தான் போ உங்க பொண்ணனை புள்ள கொடுக்குறான் எனக்கு எப்படி தெரியும் வந்து புள்ளைய வந்தா சொல்றப்ப யார் சொன்னா அந்த காலத்துல மூஞ்சி துணி போட்டு ஒண்ணு தெரியாது அக்கா அவன் போவியா அதுதான் எங்க அக்கா தெரிஞ்சு போறப்போ அப்படி பூபதி வந்துதான் சீக்கிரம் சொல்றான் எப்ப நாரல அப்பா இருக்காரா ஓ அப்பா கண்ணே நாரதா அப்பா வந்தாலமப்பா உமக்கு வந்தாலமப்பா கண்ணே நாரதா உன் பாயத்திற்கு நாரதன் அநேக கோடி வணக்கம் வந்தனை மதிவிட்ட சுந்தீர பாலயே அப்பா என்னுடைய பாலத்தை வழிவதனால் ஆஹா. என்னைக்கும் ஆ. உன் கழகம் சிறக்க சிறக்க. நீ நீடோடி வந்திருக்கிறாய் இப்படி சித்தப்பா யாரு இது அன்னவாகனம் சித்தப்பா நான் என்ன வச்சுக்கிறியா அன்னவாகனம் என் மேல ஏறி வர நீ பிளாட் ஒட்ட 50000 ரூபாய் உன்னுடைய கழகம் சிறக்க ஆஹா. நீ நீடோடி வாழ அம்மா இருக்காங்களா? அம்மா பார்க்கணுமா ஆசீர்வாதம் மாறா கலகத்தோட வாழப்ப கலகம் பண்ணிட்டே இரு. அவருக்கு என்ன வேலை ஆ. என் பொண்டாட்டி ஒருத்தன் போல அவருக்கு என்ன வேலை கலர் போடுற வேலை உட்காரு கண்ணே கலைவாணி சுவாமி நமது மகன் நாரதன் வந்திருக்கின்றார் ஆ. ஆசீர்வாதம் கொடுத்து ஆ. ஏன்னா ஆ. நாரதன் வாழ்ந்தாலும் கலகம் போனாலும் கலகம் கலகம். அதனால எல்லாரும் மூட்டை அவுத்துட்டு போடுவான் ஆ. ஆசீர்வாதம் கொடுத்து ஆ. அடித்து எங்க நான் போனாலும் இப்படி எழுதுறேன் பெத்த புள்ளையவா ஏன் ஐயா நானும் உன் பொண்டாட்டி பார்த்து வந்து உள்ள போ ஏய். உட்காருமா. சரி, நானும் அவனை பார்த்து அடி நிப்பாடு. சீக்கிரம் வரட்டு நீ புள்ளைய நான் பார்த்து நீ அவனும் பார்த்துருந்தா நான் வந்து பாக்குறேன் நான் ஏன் எப்பா டேய் புள்ளி. அம்மா நாளை எங்க வீட்டுக்காரர் நீ தானே ஆம்பளை மாதிரி அடிச்சாரு ஐயா அவன் கொடுத்துட்டு நான் வரல ஆனா ஐயா பாட்டி போ வேலை பாடா ஐயா போ ஐயா போ ஐயா போ கேட்டு ஏய் கூப்பிடுறாங்க பாரு. அம்மா கண்ணே நாரதா வணக்கம்மா நல்லா இருப்பா அம்மா ஆ. எல்லாரும் உண்மையாண்டா யாரே அம்மா இவத்தானக்கு மக தட்டியனம்மா அம்மா நாரதா பாத்திருக்கு ஆ. நாரதன் அநேக கோடி வணக்கம்மா கண்ணவில் மாதலாய் விட்ட என்னாவில் போராய் கடல் போலும் பனித்தை வாழ்வு வண்டியா. நாரதா, அம்மா தாய் என்று ஓடி வந்து ஆஹா. என் பாதத்தை வடிந்து வழினார் நீ சுகமாக வாழக்கடு ஆசீர்வாதம். ஆகட்டுமா? ஆ. எப்பா ஆஹா. சதியும் பதியமாக இருக்கிறீங்க இருப்பா டேய் டேய் வா டேய் டேய் கடவுள் வா. நானும் என்பதை கலைவாணியும் சதியும் பதியமாக நீ எதுக்காக ஒரு எப்படி
என்னைக்கு இல்லாத என் மனைவி நானும் செம்ம சந்தோஷம் அவ்வளவுதானே அவன் யாரு என் புள்ள என் புள்ளையா ஒரு பெத்த புள்ள அடிக்கிறீங்க பெத்த புள்ள அடிப்போம் அடிப்போம் அப்படியா ஆமா அவன் என்ன தப்பு பண்ணான் அவன் ஏதோ தப்பு கலவமா என்ன தப்பு பண்ணா அவங்க ரெண்டு பேரும் சண்டை பெட்ரூம்ல கேட்கலாம் வரலாமா ஒரு தாய் அம்மா புள்ள இருக்கும்போது உங்களுக்கு அந்த வேலை இல்லை ஏன் ஆம்பளை பொண்ணு பொம்பளை பொண்ணு ஆசை இருக்காதா விவரம் கேள்வி வேலை நீங்க இது வரைக்கும் எதுவும் போறதே கிடையாதா அதெல்லாம் கிடையாது அப்ப நான் போக மாட்டோமா அவங்க எங்க யார அவன் உள்ள வரான் ஏன் உள்ள வரான் உள்ள வரலாம் ஏய் பிரபஞ்சவா ஏய் ஏய் பிரபஞ்சவா சப்போர்ட் வர நானறா ஆமா இவங்க இந்த இடத்துல இருக்காங்க நான் என்ன சொல்றேன் இந்த மக்களுக்கு இப்பவே நம்ம ஆப்பு ஆப்பு வைக்கணும் போடா ஐயா நீ முதல்ல எங்கிட்டு வர எங்கிட்டு வர நீ ஏய் நீ இப்ப எங்கிட்டு வர நான் எமலோகத்துல இருந்து வரேன் எமலோகம் ஐயா நான் வரேன் ஐயோ 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 எமலோகத்துல வர அவனா என்னால போட்டு ஐயா ஏய் குப்பா பேசாத பின்னாடி பேசாத ஏய் காலையில மாட்டா பேசுறா எவ்வளவு விட்டு வரன்றீங்க ஆமா என் சொந்த ஊரு இருந்து எப்படி ஒரு 40-50 கிலோமீட்டர் வரும் 40-50 ஜம்பத்தாங்க ஆமா என் பாட்டி ஒண்ணு இருக்கிறா ஆமா தினந்தோறும் ஓட்ட கடை வச்சுக்கிறான் ஆமா ஓட்ட வடை இட்லி பூரி சுடுவான் ஆமா அவ என் கையால ₹1 2 கொடுத்து போனி பண்ணா 10 மணிக்கு வியாபாரம் முடிச்சு 8-7 மணி முடிச்சிடும் ஓஹோ சுருக்கா முடிஞ்சிடும் இந்த வேறு தினந்தோறும் என் பாட்டி சம்பாரிச்சு பணம் சேர்த்து வச்சிட்டாங்க இதெல்லாம் போராம புடிச்சிருக்கான் யம தர்ம ஆமா நான் இல்லாத டைம் என் பாட்டி இட்டு போயிட்டான் நான் இல்லாத டைம் யம தர்மே பாட்டி இட்டு போயிட்டான் நீ யமலோகத்துல வரேன்றியா ஆமா என் பாட்டி என்ன பாத்தீங்களா கோமதி யமலோகத்துல பாட்டி பாத்துறானே பாட்டி என்ன சொன்னாங்களா ஏய் உன் பாட்டி அங்க இப்பயும் இட்லி கடை போண்டா கடை முதுகு கடை தானே வச்சுக்கிறாங்க அங்க வியாபாரம் எப்படியா வியாபாரமே ஆக மாட்டேங்குதா எல்லாரும் போய் நான் தாங்க போலி பண்றாங்க இருக்குது அங்க போய் என்ன ஏரி வேலை செய்யல கார வேலை செய்யல யமலோகத்துல ஏறி வேலை காலத்துல ஏரி வேலை செய்த மாதிரி ஏரி வேலை செஞ்சா முட்டிட்டு கெடுத்து போறது ஏய் இந்த பாட்டி சொன்னாங்க உங்க பாட்டி சொன்னாங்க பூபதி என் பேரன் பூபதி தாங்க சேகர் ஜமால கெட்டிக்கார ஆடுறானா நான் தான் மெண்டல் பூபதி நீதான் உன்னை உடனே வர சொன்னாங்க எனக்கு வயசு தெரியாது உங்களுக்கு வயசு தெரியாதா காலக்காரன் சொல்லுவாங்க வை நீ எங்கடா போற நான் இப்ப டூருக்கு போன யமலோகத்துக்கு போற பரவாயில்ல ஏய் அப்படி யமலோகத்துக்கு போறதா தகிபார் கரண்ட் ஜாயிண்ட் அந்த ஜாயிண்ட்ல கை வச்சா நேரா நெய்வேலி யமலோகம் போறவனி நீ சொல்றது சூப்பரா தான் சொல்ற ஆமா நான் முன்ன பின்ன புடிச்சு பழக்கம் இல்ல பழக்கம் கிடையாது ஒரு தடவை புடி பின்னாடியே நான் தேடின்னு வரேன் கண்ணடி பையா எங்க பாட்டியா புடிச்சு போனா ஏமா என் பாட்டிக்கு வயசு உங்க பாட்டிக்கு என்னடா வயசு என் பாட்டிக்கு வயசு 86 வயசு ஆகுது 86 வயசு ஆகி போச்சு கணக்கு முடிச்சு போச்சு யம புடிச்சு போட்டான் அங்க போனா திரும்பி வர முடியாது ஒண்ணுமே என்ன யம தர்ம பிடிக்க மாட்டான் இந்த வருஷம் உனக்கு குடுத்துறேன் தீரி நான் போ அம்மாக்கு போ அதே பூபதி தாய் தந்தை பாதத்தை படியிலான்னு வந்தோம் ஆமா சரி நல்ல மரியாதை கொடுக்கல நாம நல்ல மரியாதை தானே போய் பாதம் பண்ணிட்டோம் மரியாதை கொடுத்தா என்ன அதனால உங்க அப்பாவுக்கு உங்க அப்பா எங்க அப்பா கூட பரவாயில்ல உங்க அம்மா சூத்த கிச்சி 10 தையல் போடுறது போட்டே ஆகணும் ஆமா அதனால உங்க அப்பா பாவம் இன்னைக்கு கலகம் எங்க இருக்குன்னு பார்க்கணும் ஓம் நமோ
வச்சிருக்கேன் பிளாக்ல வா போலாம் ஆள் கட்டி போலாம் ஓ அவங்க ஆளு தேடியே ஆகணும். கண்டிப்பா தேடி வச்சு ஆமா. ஆமா நீ போ உள்ள போ ஏய் என்னங்க இந்த தினத்திலே ஆ. கலைகள் எங்க இருக்கிற கண்டுபிடிச்சு விட்டு எங்க ஆமா ஏய் ஓ. சுயல்மலை ஆண்டு வரக்கூடிய ஆ சுயல்மலை ஆண்டு வரக்கூடிய ஆமா சண்டாசுரன் ஆ. முண்டாசுரன் ரெண்டு முண்டமா ஆமா இது இரண்டு பேரும் ஆ. மிக ஆணவத்தோடு இருக்கிறாங்க ஆமாங்க எவ்வளவு பசங்க ஆணுக்கு வந்து அலையறாங்க மிக ஆணவத்தோடு இருக்கிறாங்க ஆமா. அவங்களை தூண்டி விட்டா ஆ. மும்மத்து தேவை எல்லாத்தையும் அதாதகம் முதல்ல உங்க அப்பா உங்க அம்மா கூட பாவம் இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிறான் உன் அப்பா இருக்கிற நம்ம முட்டி வராதவன் முட்டி வராதவன் லாய்க்கில பொண்டாட்டே ஓத்த கொண்டாட்டி வந்தவன் என்ன அடிக்கிறான் அவன் என்னடா என்னடா படுது ஆ. என்னடா சகல யாருக்கு யார் சங்கல் ஏய் என்னடா இல்லையா நிறுத்துருவான். நான்றேன் ஆ. அவங்க ரெண்டு பேரும் சூத்துக்கு ஆபத்து ஏறோம் ஆமா எங்க போயிட்டு வரணும் நாம இப்ப சுயல்மலை போய் ஆகணும் எங்க இப்ப பஸ் என்னென்ன பஸ் வருதுன்னு ஏய் தெரியும் எங்கடா சுயல்மலை பஸ் இருக்குது நல்ல போகணும் என்ன போணுமா ஆமா. எப்படி போகணும் அட, சுயல்மலை கண்ணை தேடியே ஐயா, இப்ப, இரு. நம்ம சுயல்மலைக்கு வந்தாச்சு வந்தாச்சு ஆமா இரு பேசாதே அம்மா இரு சுயல்மலையில ஆமா. எங்கெங்க இருக்கிறான்னு முதல்ல செக் பண்ணிட்டு வரணும் எங்க இருப்பா சுயல்மலை கொண்டாடி ஏய் அம்மா, மறக்காம. மரகம் ஏய்! பேசாத. ஆவா, தியாகம். ஏய் அந்த சூரனை எங்க போய் தேடுறது டேய், இந்த ஆயா பாவாடைக்குள்ள பூந்துக்கிறான். ஆயா, சண்டா சொன்ன பாத்தியா? ஏய், கல்லு! பாத்தியா என்ன? ஆட்டை வச்சு தூங்குது போச்சு. உடம்பு சரியில்லையா? இடுப்பு வலிக்குதா? நாளைக்கு திருக்கோளுக்கு வச்சா ஸ்கேன் போட்டு பார்க்கலாம். இல்லைன்னா பூசணி அத்து சாப்பிடு. ஐயா, ஓ நான் என்னன்றா, இதோ சூழ்நிலை வந்து தேடி பார்த்தா கிடைக்கல. கேளுங்க நம்ம ஒரு குடும்பம் உட்காந்து பார்ப்போம். உட்கார்ந்து பாப்போம் தேவட பசங்க எப்படியாவது பேடுறதுக்கு வெளியே வருவாங்க. இங்கதான் வருவாங்க. மூத்திர விட வெளியே வந்தவங்க. இங்கதான் வந்தாகணும் நல்ல மச்சான் சொந்தக்காரா? மாமா, மாமா அங்க பாரு மாமா. ஓய் அவனை என்ன பாத்தியா? பார்க்க மாட்டேன். நீ எங்க இருக்கிறது தெரியும். இப்ப நேரா போயிட்டு வா. ஐய். நீ போ. ஐயா இப்படியாக நாட்டு மகாமணி வா. சூழ்நிலை கேட்கல. சண்டா சூரன் போ.
ஆ